நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாலச்சந்திர சாருக்கு வயசாகலையும் அந்த மாதிரி அந்த படத்துக்கு இன்னும் வயசு ஆகவே இல்லை. உன்னை ஒன்று கேட்டு உண்மை சொல்ல வேண்டும். சார் நீங்க இவரை பத்தி ஏதாவது ஒரு தில்லுமுள்ளான விஷயம் சொல்லுங்களேன். அது அந்த சொல்ற வயசுல தாண்டிட்டம்மா நான் விடு. இந்த பழைய தில்லுமுள்ளா இருந்தாலும் புதிய தில்லுமுள்ளா இருந்தாலும் அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அவர் தான். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கம். தமிழ் சினிமாவோட ஒரு அடுத்த கட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டில் ஆரம்பிச்சதில் முதல் லைன் இருந்தது. எதனால் அடுத்த கட்டம்னா, முன்னாடிலாம் ஒரு படம் எடுக்கணும்னா படத்தில் என்னெல்லாம் சீன் வைக்கலான்னு பயங்கர க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. இப்போ படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு படத்துக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு க்ரியேட்டிவாக யோசிச்சு ஒரு படத்தோட லான்ச்சையே ஒரு பூஜையே கிளாப் அடிக்கிற அந்த ஒரு விஷயத்தையே ஒரு மிக பெரும் ஃபங்க்ஷனாக இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் வந்து எல்லாருக்கும். இவ்வளோ வருடங்கள் தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் வந்திருக்கப்பட்ட சில படங்கள் தான் ஒரு மைல் கல்லாக இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தோட ரீமேக் தான் இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம். பட் இதோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான லான்ச் நடக்குது. எத்தனையோ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருந்திருக்கு, எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான இன்னொரு தயாரிப்பாளரை தான் இன்னைக்கு நாம் அறிமுகம் செய்ய போகிறோம். another ப்ரொடக்ஷன் ஹவுஸை இன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஆமாம், அந்த அறிமுகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் எய்தர் வினீத் இல்லை ஷோபனா இந்த டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியாக இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு ராதிகா சுர்ஜித் அவங்களோட ட்ரூப் ஒரு கிளாசிக்கல் நடனத்தோடு தொடங்க போகிறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், புட் யூ ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் ராதிகா சுர்ஜித் அண்ட் அவங்களோட அழகான நடன மங்கைகள்.
சந்தோஷத்தோட வேந்தர் மூவிஸோட மதன் அவர்களை பேசுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். இந்த வேந்தர் மூவிஸின் முதல் தயாரிப்பாகிய தில்லுமுல்லு படத்திற்கு வருகை தந்திருக்கும் என் இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல் பிகன் இஸ் ஆஃப் டன். அதாவது ஒரு நல்ல துவக்கம் இருந்தால் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வேந்தர் பிகன் இஸ் ஃபுல் டன். அதாவது வேந்தர் எதை தொட்டாலும் அது பூரா முடிஞ்ச மாதிரி. வெறும் ஜீரோங்கண்ணா. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வேந்திருக்கிறது அவர் தான். அதனால் எல்லாமே அவர் தான். எனக்கு அவருடைய பிறந்த நாளாக இன்று இந்த விழா தொடங்க ரொம்ப சந்தோஷம். அது அவரும் இந்த பிறந்த நாளில் நிறைய வேலைகள் இருந்தாலும் வந்து கலந்துக்கிட்டார். இந்த தொடங்கி வைக்க போகிறாரு. அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரவி சார் அவங்க பையனும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது என் ஃபங்க்ஷனில் அவங்க கலந்துக்கிறதுக்கு. ரொம்ப நன்றி. அப்புறம் இயக்குனர் சிகரன் டாக்டர் பாலச்சந்தர் அவர்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க படைப்பான தில்லுமுல்லு முழு மனதோடு எங்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்க ரீமேக் பண்ணதுக்கு. அவரையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்வளோ ஷார்ட் டைமில் உங்களை கூப்பிட்டு எனக்கு என் மேலே அன்பு கொண்டு வந்த அனைத்து தயாரிப்பாளர்கள், வினோதர்கள், திரையங்க உரிமையாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், இந்த துறை சம்பந்தப்பட்ட சர்வ நிர்வாகிகள் எல்லாரையும் நான் வரவேற்க டைம் இல்லாததுனால, பேர் சொல்லி வரவேற்க டைம் இல்லாததுனால திரையுலக ஜாமான்கள் அனைவருக்கும் நான் வரவேற்கிறேன். நன்றி நன்றி. பார்த்தாலே தெரியுது அவர் ஒரு ஜின் பாடி, திரகாத்திரமான ஆள், தைரியமான விஷயங்கள் தான் செய்வாங்கன்னு. ஹிட்டான படத்தை ரீமேக் பண்ணுறதே ரொம்ப தைரியம் வேணும். இது ஒரு கல்ட் மூவி அண்ட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் இந்த படத்தை ரீமேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தை இப்போ நம்ம லான்ச் பண்ணிடலாம். அதுக்கான ஏவி எல்லாருக்கும் வணக்கம். என்ன பயந்துட்டீங்களா? இந்த தடவை ஒரு மாறுபட்ட ரஜினியை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். செய்ய வேண்டிய வேலையை வேலை நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டாம். சாமர்த்தியசாலி நீ ரொம்ப மோசம்பா. அப்பப்போ உடம்ப செலுக்க வச்சிடற. இவ்வளவோ பாத்தீங்களா சார்? மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலைவர் தான். பட் தலைவர் நடிச்ச அந்த ரோல்ல இன்னைக்கு யார் நடிக்க போறா? இந்த தமிழகத்துல, தென்னிந்தியாவுல, இந்தியாவுல, உலகத்திலேயே அப்படி ஒரு ஹீரோ எங்க தேடி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யணும்னு தோணும். கடைசியா ஒரு தடவை செய்யணும்னு தோணும். சும்மா கிடந்த சங்கை பூசி விட்டாய், சிவனேன கிடந்தவனை சீண்டி விட்டாய். Mr. Shiva, you got to do this job. அமெரிக்காவே உங்களை தான் நம்பியிருக்கேன். ஓகே, சூப்பர் ஸ்டார் எப்படி ஒரே பாட்டில் பயங்கர பணக்காரர் அவர் அண்ணாமலை படத்தில், அதே மாதிரி இவரும் ஆயிருக்கார். ஆனால் இன்னைக்கு எங்கே இவரு? சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. லிஃப்ட் கேட்டு வந்ததுக்கே உனக்கு எவ்வளோ சீனா? தேங்க்ஸ் குரு சொல்லாம போகிறான். கலி வேண்டாது. சிவா எங்கே? சிவா 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 சிவா. வாவ்! அம்மர் காரில் லிஃப்ட் கேட்ட ஒரே ஆள் நீங்க சார். வீட்டில் நல்லா இருக்காங்களா? லைஃப்பில் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணவே கூடாது. அந்த டிரைவர் வந்தது என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏவியில் இருக்கிறதுங்க. இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். என்னுடைய நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பேசும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஜாலியாக பேசலாம். இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நீங்களாம்
கோச்சிக்கூடாது, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பிரகாஷ்ராஜ் சார், ஸோ எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அது வந்து ஒரு 100 days ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. இது லான்ச்லேயே பேச சொல்லிட்டாங்க. அதுக்காக சும்மா எங்கள் வீட்டு மளிகை பில்லுலேருந்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்து வந்து நான் அப்படி வந்துட்டுமா? எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. குயிக்காக ஒரு 2 minutes நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும். அண்ட் இந்த டைரக்டர் வந்து நான் கலகலப்பு பண்ணும்போது டைலாக் ரைட்டராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அண்ட் நிறைய புது புது விஷயங்கள் பண்ணணும்னு இருக்க ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ஸ்பெஷல் இப்போ வந்து நான் வந்து வரப்போகிறது வந்து என்னுடைய பிரதர் யுவன் சங்கர் ராஜா. அண்ட் இது மாதிரி நாங்கள் பண்ணணும் அப்படின்ன உடனே என் லைஃப்பில் நிறைய சந்தோஷமான விஷயம், சோகமான விஷயம் எல்லாத்துலேயும் வாஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். அண்ட் இந்த மாதிரி படம் பண்ணணும் போது அவருடைய சப்போர்ட், தேங்க்யூ ஸோ மச் யுவன். அண்ட் யுவனுடைய ஐடியாவும் இதில் நிறையா இருக்குது. எம்எஸ்பி சாரோட சேர்ந்து இதில் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எம்எஸ்பி சார். சார் டெஃபினட்டாக நாங்கள் உங்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தொடர்ந்து இந்த இன்விடேஷன் கொடுக்க போகும்போது வாலி சார் சொன்னாராம், அந்த பையன் நல்லா பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொன்னாராம். சார் அது போதும் சார், எனக்கு இந்த படத்துக்கு வேறு எந்த, நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் இப்போது வெல்கம் டு த மெயின். பாலச்சந்தர் சார், அவர் வந்து நானும் பத்ரி சாரும் போய் பார்த்தோம். அவரை பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் சொல்கிறாரு, சார் வித்தவுட் யுவர் பர்மிஷன் ஐ ஜஸ்ட் சே தட் திங். பாமா விஜயம் படத்தை வந்து ஃபுல்லாக கண்ணதாசன் சாருக்கு போட்டு காமிச்சு எனக்கு இது மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து வரவு எட்டனா செலவு பத்தனா பாட்டு வந்து வாங்கியிருக்காரு. அதாவது இது மாதிரி ஒரு பாட்டு வேணும்ன்ட்டு ஒரு டைரக்டர் ஒரு லிரிசிஸ்டில் போயிட்டு ஃபுல் படத்தை போட்டு காமிச்சு அந்த பாட்டு வாங்கியிருக்காரு. அதுலேருந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, சினிமா இஸ் பேஷன், வித் லவ் வி ஹாவ் டு மேக் மூவிஸ் அப்படின்னாரு. சார் அது இப்போ குறைஞ்சிட்டே வந்தாலும் நாங்கள் டெஃபினட்டாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் யூர் ஆல்வேஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இன்னொரு இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணுறேன் அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷமான விஷயம், சூப்பர் ஸ்டார். எதுக்காக அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அது ஒரு அவருடைய டேலண்ட், அவருடைய நடிப்பு, அதெல்லாம் தாண்டி அவருடைய கேரக்டர். எங்கே இருக்கீங்க, ஒரு 1/2 hour மீட் பண்ணோம், ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் டேரக்டரும் பைக்லேயே போயிட்டோம். அங்கே போன உடனே ஃபண்டாஸ்டிக், இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அதுலேயே நான் ஆஃப் ஆகிட்டேன் அப்படியே லைட்டாக. அண்ட் அவர் வாயை திறந்து பேசும்போது ஒவ்வொரு வார்த்தை எல்லாமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான். அண்ட் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஐ ஹாவ் அ கட் ஃபீலிங் இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவருடைய பிளெஸிங்ஸ் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து பேசுறதுக்கு இன்னொரு காரணம் கமல் சார் கூட. ஏன்னா சென்னை 22 100 days ஃபங்க்ஷனில் அவர் சொன்னார், இந்த 100 days செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அடுத்த வேலையை பண்ணி போய் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னாரு. ஸோ தமிழ் படமும் சரி அண்ட் இந்த படமும் சரி அவரோட பிளெஸிங்ஸ் எனக்கு இருக்குது. தேங்க்யூ கமல் சார். அண்ட் இப்போ வந்து ஐ வாண்ட் டு சே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த க்ரூ ஆஃப் திஸ் மூவி. பிரகாஷ் ராஜ் சார், சார் ஒரு நாள் சார் வந்து என்னை கூப்பிட்டு, எனக்கும் பிரேம்ஜிக்கும் பிரேம் ஜஸ்ட் ஹி விஷட் போத் ஆஃப் அஸ் இஸ் கிவன் ஒரு 1000 ரூபாய் பிரேம்ஜிக்கிட்டையும் எனக்கு ஒரு 10 ரூபாவும் கொடுத்து நீங்கள் நடிக்க வருவீங்களா அப்படின்னாரு. சார் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து இங்கே இருந்து பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, அது நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஸோ ஃபஸ்ட்டு 2005 இது வந்து ஹி செட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அண்ட் கோவை சர்லா மேடம், எங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களுடைய பெரிய ஃபேன் வந்திருக்காங்க, ஒரு அலோ சொல்லிட்டு போயிடுங்க மேடம். அண்ட் அஃப்கோர்ஸ் இளவரசு சார் அண்ட் சத்யன் சார் அண்ட் மனோபலா சார், எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு மேலே இந்த என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா இது ஜஸ்ட் லான்ச் தான். டெஃபினட்டாக ஐ நீட் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ். வி வில் டெஃபினெட்லி டூ ஜஸ்டிஸ் டு த ஒரிஜினல் தில்லுமுல்லு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சிவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தில்லுமுள்ளு 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 லா 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 லா
கல்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளம் எல்லாம் கல்லு முள்ளு ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள் ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள் மன்னவன் வேஷத்தில் வந்தால் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது மாப்பிள்ளை வேஷம் போட்டால் அவனிடம் பெண் ஒன்று கிடையாது மன்னவன் வேஷத்தில் வந்தால் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது மாப்பிள்ளை வேஷம் போட்டால் அவனிடம் பெண் ஒன்று கிடையாது அவக்கம் இல்ல துக்கம் இல்ல அவேஷம் ஒரு தோஷம் இல்ல அவக்கம் இல்ல துக்கம் இல்ல அவேஷம் ஒரு தோஷம் இல்ல காலையில் சாமியார் மாலையில் மாமியார் காலையில் சாமியார் மாலையில் மாமியார் அதில் முள்ளு தில்லு முள்ளு அதில் முள்ளு தில்லு முள்ளு அதில் முள்ளு தில்லு முள்ளு அதில் முள்ளு தில்லு முள்ளு செய்திட பொய் சொல்லலாம் என வள்ளுவன் சொன்னாரு நாட்டுக்கு கோவிலை கட்டிட ஒருவன் திருடவன் செய்தாரு அசத்தியத்தை சொல்லிவிட்டு அசத்துவத்தை விட்டு விட்டு போவதும் வாழ்வதும் லாபமா பாவமா போவதும் வாழ்வதும் லாபமா பாவமா அதில் முள்ளு தில்லு முள்ளு அதில் முள்ளு தில்லு முள்ளு அதில் முள்ளு தில்லு முள்ளு அதில் முள்ளு தில்லு முள்ளு ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள் ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள் ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள் தில்லுமுள்ளு படம் அப்படின்னு சொன்னோன்னே இட்ஸ் கல்ட் மூவி அப்படிங்கிறதுக்கு ஆகிறதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட், முக்கியமான ஒரு துறை இசைத்துறை. அந்த படத்தில் வந்த பாடல்கள் வந்து இன்னி வரைக்கும் நம்ம மனசில் நீங்காமல் இருக்குது. நிறைய ரேடியோ ஸ்டேஷன் இன்றைக்கும் அந்த பாடல்களால் இல்லை ரேடியோ ஸ்டேஷன் நான் ஒரு ஆர்ஜேவும் கூட ரேடியோ ஸ்டேஷன் இந்த பாட்டை போடுறோம் அப்படிங்கிறனால உங்களால் தான் நாங்கள் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கூட போகிறது தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த லெஜெண்ட், இந்தியன் சினிமாவோட லெஜெண்ட் MS விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பல வருடங்கள் கழித்து மறுபடியும் தில்லுமுள்ளு படத்தோட ரீமேக்கில் MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்கிறார். இன்னும் பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். இவ்வளோ வருடங்களாக வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த வயதுலையும் இவ்வளோ ஒரு முக்கியமான படத்துக்கு என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு வந்திருக்காரு. ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் a ஸ்டாண்டிங் ovation. எல்லாரும் எழுந்து நின்று நம்மளுடைய மரியாதை அவருக்கு செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். Forever young Mr. MS விஸ்வநாதன் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்படி இவ்வளோ வருஷமா இவ்வளோ யங்கா சார்மிங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க? எனக்கு 22 தான் ஆச்சு. 22 வயசு ஆச்சு. எப்படி இருக்கீங்க? 25 வயசு. only 22ஆ? அப்ப நான் உங்களை விட ரொம்ப ஓல்டு. சாரி. அப்ப நீங்க என் பாய் ஃப்ரெண்ட் ஆக மாட்டீங்களா ப்ளீஸ்? வரேம்மா கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம உங்ககிட்ட என்ன கேட்க போகிறோம்னா, தில்லுமுள்ளு படத்தோட பேர், அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் அண்ட் அந்த பாடல்கள் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வரைக்கும் தெரியும். பட் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் உட்காந்துருக்காரு, திரு வாலி அவர்கள் உட்காந்துருக்காரு. அவரும் ரொம்ப நாட்டியான ஒரு யங் பாய். ஸோ அவரோட சேர்ந்து நீங்கள் செஞ்ச ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வெளியில் சொல்லாத ஒரு விஷயம். அவரை பற்றி தெரியாமல் இருக்கட்டும் ப்ளீஸ். எப்படியாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். எதுக்கு சொல்லுவாங்க. ஏதாவது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த தில்லுமுள்ளும் போது நடந்தது? சந்தோஷமான விஷயம், அற்புதமான கவிதை எழுதுவார், பாட்டு எழுதுவார், எல்லாம் எழுதுவார். நிறைய எழுதியிருக்காரு. பெரிய மகான். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். வேற ஒன்றும் தெரியாத விஷயங்களை பற்றி எல்லாம் கேட்காது. அதுக்கு இசுகிசுவா இருந்து அப்படியே இருந்துட்டு போக. சரி, அப்போ உங்ககிட்ட கேட்கல, நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம். சார், நீங்கள் இவரை பற்றி ஏதாவது ஒரு தில்லுமுள்ளான விஷயம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இந்த பழைய தில்லுமுல்லா இருந்தாலும் புதிய தில்லுமுல்லா இருந்தாலும் அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அவர் தான்.
வாட் ஐ ஆம் டுடே ஐ ஓ ஹிம். நான் இங்கே வாலின்னு உட்காந்துருக்கேன்னா அது அவரால் தான். அதனால் அவரை பற்றி நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக இருக்கும். நாங்கள் தனியாக செஞ்ச தில்லுமுள்ளெல்லாம் வை ஷுட் பி எக்ஸ்போஸ் இட் ஹியர். உங்களை பார்த்து நாங்கள் ஏதாவது கற்றுப்போம் இல்லை யங்கர் ஜெனரேஷன்? அது கற்றுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட தில்லுமுல் இது கற்றுக் கொடுத்து வர தில்லுமுல் இல்லை, தானாக தெரிஞ்சுக்கணும். மிக்க நன்றி. அண்ட் அடுத்ததாக இன்னொரு லெஜெண்டரி டைரக்டர் கிட்ட பேச போகிறோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான படங்கள், இந்த மாதிரி இல்லை எக்கச்சக்கமான படங்கள் அவர் எட்டினதை இன்னும் நிறைய பேரால் தொடவே முடியல. திரு கே பாலச்சந்தர் அவர்கள்கிட்டையும் ஒரு வார்த்தைகள் பேசலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு சார்? அதாவது இன்றைக்கி ஒரு பெருமைக்கு சொல்லிக்கிறேன், நான் எத்தனையோ டேரக்டரில் வேலை செஞ்சுருக்கேன். அவர்கிட்ட வேலை செய்யும்போது அவருடைய சாங்குடைய சிச்சுவேஷன் ரொம்ப பிக்கூலராக இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாங்கும். அது இப்போ கேட்கும்போதும் அந்த கஷ்டப்பட்டு ஒர்க்னால தான் அது சிரஞ்சீவியாக இருக்குது. அப்படி ஒரு சீக்வன்ஸ் அந்த பாட்டுகள் அற்புதமான வரிகள் கொடுப்பார். அந்த பாட்டுகள்லாம் வெற்றி அடைகிறது முக்கியமான காரணம் டைரக்டர் பாலச்சந்திரன். நன்றி. நீங்கள் ஒரு வார்த்தைகளை விருப்பம். எம்எஸ்சியை பற்றி நினச்சாலே என் கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அவ்வளவு அவரும் நானும் சேர்ந்து உழைச்ச படங்கள் ஏராளம். அதாவது அவரோட வேலை செஞ்ச படங்களில் அவர் பாட்டு என்றைக்கும் ஃபெயில் ஆனதே கிடையாது. படம் ஃபெயிலாக இருக்கும், ஆனால் அவர் பாட்டு ஃபெயில் ஆனதே கிடையாது. ஒரு பட்ன பிரவேசம்னு ஒரு படம் எடுத்தேன். அது இவர் தான் மியூசிக்கு. அதில் படம் சரியாக போகலை. ஆனால் வான் நிலா அப்படின்னு ஒரு பாட்டு, வான் நிலா அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. எந்த படமாக இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுக்கு அவர் உழைக்கிற மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நாட்கள்லாம் இனிமேல் திரும்பி வருமா அப்படின்னு நினச்சி பார்த்தா எனக்கு வருதா என்னன்னு தெரியல. இன்னமும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அவர் மியூசிக் டைரக்டரை போட்டு ஒரு படம் பண்ணணும்னு இருக்குது. அதை இந்த படம் பண்ணணும்னு இருக்குது. அது பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங் சார். அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 3 நாள் ஓடுற படத்துக்கே மாபெரும் வெற்றின்னு போஸ்ட் ஓட்டும் போது என் படம் ஒழுங்காக போலனாலும் பாட்டு ஹிட் ஆகும்னு சொன்னதுக்கு ரொம்ப ஆனஸ்டாக பேசினேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். அண்ட் சார் அப்புறம் இங்கே நம்ம வாலி இருக்கார், இவரோடையும் நான் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய படங்கள், கண்ணதாசனும் சரி இவரும் சரி நிறைய வேலை செஞ்சுருக்கோம். ரொம்ப அற்புதமான கவிஞர். சில சமயங்களில் பாட்டு பல்லவிலையோ இதுலேயோ கொஞ்சம் சேஞ்ச் வேணும்னாக்க சேஞ்ச் வேணும்னு முதல்ல இப்போ மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லக்கூடாது. அது மரியாதை இல்லை. அதனால் மெதுவாக பாட்டு இருக்கட்டும். அப்புறம் சரணத்துக்கெல்லாம் இந்த பல்லவியில் இந்த 2வது லைனில் ஒரு வார்த்தை இருக்க, அந்த வார்த்தை நம்ம மாற்ற முடியுமா வாலி அப்படின்னு கேட்பேன். மாற்றலாமே அப்படிம்பாரு. அதுக்கு தகுந்தபடி மாற்றி கொடுப்பாரு. அப்புறம் ஒரு சரணத்தில் இந்த 3வது லைன் வருது, அதை நமக்கு அதில் இந்த தாட்டுக்கு பதிலாக இந்த தாட் வச்சுக்கலாமா நம்ம அப்படின்னு நான் ஐசாக்கு சொல்லுவேன். மாற்றலாமே அப்படிம்பாரு. இப்படி ஒரு காலகட்டம் வந்துட்டே இருக்கும்போது கடைசியாக ஏன் ஓய் இதில் பிள்ளையார் சுழி போட்டிருக்கேனே அதையாவது வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பேன். அந்த விதத்தில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் எந்த ஒரு நாட்டியான விஷயம் பற்றி அவங்கள பற்றி சொல்லவே மாட்டீங்களா? தில்லுமுள்ளான விஷயம் அது அந்த சொல்கிற வயசெல்லாம் தாண்டிட்டம்மா நான் விடு. ஆசீர்வாதம் வாங்குற வயசுல என்ன கேட்குறாங்க பாருங்க. நீங்க ஒரு யங்ஸ்டர் இன்னொரு யங்ஸ்டரோட ஒர்க் பண்ண போறீங்க. இல்லப்பா, தப்பா சொல்ற. அவர் இப்பதான் என்ன கரெக்ட் பண்ணாரு. நான் இப்படி சொல்லுவேன். இல்ல என்னை விட அந்த பையனுக்கு ஒரு 7 வயசு அதிகம்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட ஒர்க் சேர்ந்து பண்ண போறேன். வயசுல மூத்தவர் அவர்னு சொல்லிட்டாரு இவர் ஏற்கனவே. அப்படிலாம் சொல்லாதமான்னு சொல்லியிருக்காரு. நீயும் சொல்லி வாங்கி கிடைக்காதப்ப நம்ம அவரை கூப்பிட்டுலாம். திரு யுவன் சங்கர் ராஜா அவர்களே. பார்த்திபன் சார் இங்கே உட்காந்துருக்காரு. அவருடைய ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரு படம் ஹிட் ஆகுறதுக்கு அவன் இவன் தேவையில்லை, யுவன் போதும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இன்னைக்கு எங்களோட யுவனோட சேர்ந்து ஹலோ மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சொல்லுங்க, வணக்கம். நீங்கள் இன்னைக்கு உங்களோட சின்ன பையனோட வேலை செய்ய போறீங்க. அது அவர் என்ன சொல்லியிருக்காருங்க. ப்ளீஸ், என்னால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஸ்பீச்லெஸ். இது ஒரு கம்போசருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா there's no words to express.
அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு நாளைக்கு திருப்பி போட்டு பார்த்தா கூட இட்ஸ் லைக் வில் பி மை நேம் இஸ் தேர் அண்ட் ஐம் ஸோ ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் MSV. தமிழ்நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற இந்த படத்தோட பாடல்களை கேட்க. இப்போ எனக்கு பழைய தில்லுமுள்ளு படத்துலேருந்து 2 பேரும் சேர்ந்து இந்த தில்லுமுள்ளு பாட்டை ஒரு 2 லைன் பாடி காமிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடணும், அதை நாங்கள் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. Let's give a big round of applause. யுவன். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற எல்லாரோட டேவும் இன்னைக்கு வந்து இன்னையோட சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. இந்த சந்தோஷம் எல்லாம் இந்த பாடல்களை நாங்கள் திரையில் பார்க்கும்போதும் ஆடியோவில் கேட்கும்போது கிடைக்கணும். ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் வந்ததுக்கு, இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு படத்தோட துவக்க விழா எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அதோட ஷூட்டிங் முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்க்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய ஹீரோ போகிறதுக்கான நேரம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அவரை ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம் என்று ஆசைப்படுகிறோம். கார்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரோட அலெக்ஸ் பாண்டியன் ஷூட்டிங் மகாலிபுரத்தில் நடக்குது. அதுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அனுஷ்கா அப்படின்றதுனால காஸ்டியூம் கலரோட சொல்லுவ போல இருக்கேப்பா. எல்லாமே எவ்ரிதிங் ஆல் டீடைல்ஸ். டேலண்டட் ஃபெலோ சார் வந்துட்டாரு. ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெரியவங்களாம் வந்திருக்காங்க, பெரியவங்களுக்கு முதல்ல வணக்கம். அதே மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். தில்லுமுள்ளு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு ஆயா கையை பிடிச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த படம் நான் பார்க்கல அப்போத்த. ஸோ தியேட்டரில் பார்க்க முடியலன்னு வருத்தமாக இருந்துச்சு. பட் இந்த படம் திரும்ப எடுக்கிறாங்க. அருமையான ஸ்டார் காஸ்ட், சிவா, பிரகாஷ் ராஜ் சார், சரளா மேடம். யோசிச்சா இப்போவே பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. அந்த படத்தை வந்து நான் ஃபுல்லாக பார்த்ததுன்னு சொன்னால் யூஎஸில் படிக்கும்போது தான். எப்படி மகாபாரதம் சீரியல் டெய்லி போடுவாங்களோ அந்த மாதிரி டெய்லி நாங்கள் ஒன் ஹவர் வந்து அந்த இன்டர்வியூ சீன்ஸையும் பிரகாஷ் தேங்காய் சீனிவாசன் சார் கூட ரஜினி சார் பேசுகிற சீன்ஸை மட்டுமே டெய்லி 1 hour போட்டு பார்த்துட்டே இருப்போம். எப்படி பாலச்சந்திர சாருக்கு வயசாகலையும் அந்த மாதிரி அந்த படத்துக்கு இன்னும் வயசு ஆகவே இல்லை. இந்த படம் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த படத்துக்கு. அண்ட் இசையாவும் வாலி சார் இருக்காங்க, MSV சார் இருக்காங்க, நம்ம யுவன் கூடயே இருக்காரு. ஸோ ஒரு பயங்கரமான காக்டெயில் மிக்ஸாக இருக்குது இந்த படம் காஸ்டிங் வைஸ். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஒரு புது கம்பெனி இன்றைக்கி ஆரம்பிக்குது, ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது ஒரு பெரிய ப்ரொடியூசராக ஒரு பிரம்மாண்டமான விழா. ஸோ இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் அவங்க தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஏதாவது தில்லுமுள்ளு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? படத்தோட டைட்டில் வச்சு ஒரு மேபி உங்களோட ஃப்ரெண்ட் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இல்லையா? ரொம்ப ஒரு புதுமையான கேரக்டர், புது கேரக்டரில் நடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண ஏதாவது தில்லுமுள்ளு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் கட் அடிச்சுட்டு நாங்கள் பீச்சில் போய் குளிச்சிருக்கிறோம். கார்த்தி ஸ்கூல் கட் அடிச்சாரா? மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. எங்க சென்ட் பீச் ஸ்கூல் பின்னாடி தான் பீச். ஸோ 1 hour கேப்ல கூட போய் குளிச்சுட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பண்ண பெரிய தில்லுமுள்ளு நீங்களும் உங்கள் அண்ணன் சூர்யாவும் சேர்ந்து ஏதாவது இருக்குதா? இல்லை அப்பா வந்து மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை சொல்லி உங்களை மாற்றிட்டாங்க? எங்களுக்கு பிரச்சனை வந்து வளர்ப்பு சரியில்லைங்க. ரொம்ப ஒழுங்காகவே வளர்த்துட்டாங்க. அதனால இதெல்லாம் பண்ணால் மாட்டிக்குவோம். இன்னொரு விஷயம், எங்கே போனாலும் வந்து சுகுமார் பையன் போகிறான் பாருன்றுவாங்க. இப்போ நீங்களாம் போனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் போனால் ஈஸியாக மாட்டிக்குவேன். தப்பே பண்ணலாம் கூட அங்கே நின்னாலே போதும். இவன் எங்க எதுக்கு இந்த பக்கம் நிற்கிறான், ஜெயபிரதா தியேட்டர் பக்கத்துல எதுக்கு நிற்கிறான்னு பார்த்தாலே க்ளோஸ். நம்ம எங்க நாட மாட்டிப்பேன் சார். எங்க அப்பா நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அதை பாடுறாங்க கடைக்கார பையன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஷூட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் இந்த படம் தில்லுமுள்ளு படம் அப்படின்னு நம்ம சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர இன்னொரு முக்கியமான கேரக்டர் திரு தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நடித்த அந்த கேரக்டர் இல்லையா? அந்த கேரக்டருக்கு இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு யார் இருக்கா, அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப அருமையான ஒரு மனிதர், அருமையான நடிகர் ஞான சம்பந்தம் அவர்கள் ஒரு பேச்சாளராக இருந்து நடிகராக கொஞ்சம் வந்தார். ஆனால் இவர் வந்து நடிகராக இருந்து இன்னைக்கு பேச்சாளராக நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர் நடிகர் பார்த்திபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் தில்லுமுள்ளு படத்தில் யாரை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் தேங்காய் சீனிவாசங்கிற ஒரு கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த நடிகனுமே இங்கே இல்லை. அதான் உண்மையான ஒரு விஷயம். என்னடா இப்படி ஷாக்கிங்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து தேங்காய் சீனிவாசனோட மிகப்பெரிய ஒரு ரசிகன் சொல்கிறத விட ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன். குரூப்பில் கூட்டத்தில் வந்து வாழ்க ஒழிகன்னு கற்றுனா ஒரு 50 ரூபா ப்ளஸ் 10 ரூபா பேட்டா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ வந்து தேங்காய் சீனிவாசன் அவர்களுக்கு வந்து பார்வை கொஞ்சம் மங்கிக்கிட்டே இருந்தது. அப்போ அவர் நடித்த படங்களுக்கு அவரே டப்பிங் பேச போகும்போது அவர் என்ன பண்ணுவார்னா,
என்னை பக்கத்தில் கூப்பிடுவார். கூப்பிட்டு நான் ஸ்க்ரீனை பார்த்துட்டு அவர் எங்கே பேசணுமோ அப்போ நான் அவருடைய கையை தொடுவேன். தொட்டதுக்கு அப்புறமேல அவர் பேசுவார். அந்த மாதிரி பேசுனா வந்து எனக்கு 100 ரூபா ஒரு நாளைக்கு, 50 ரூபா வாங்கிட்டு இருந்த எனக்கு வந்து ஒரு 100 ரூபா ஒரு நாளைக்கு பேட்டா வாங்கி கொடுப்பாரு, சம்பளம் வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி எனக்கு அவரோட ரொம்ப ஒரு நெருங்கிய பழக்கம் உண்டு. இந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சத்தியமாக எந்த நடிகனும் இல்லைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் ராஜும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு நடிகர் தான். அதாவது பிரகாஷ் ராஜ் பண்ணுற கேரக்டரை வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆக்டர். அவர் வந்து ஆக்டர்னு சொல்கிறத விட பொதுவாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தானே குழந்தை பிறக்கும். ஆனால் இந்த பிரகாஷ் ராஜ் நட்புக்கும் நடிப்புக்கும் பிறந்தவராக இருப்பார். நட்புக்கும் நடிப்புக்கும் பிறந்தவராக இருப்பார் பிரகாஷ் ராஜ். ஏன்னா அவருடைய நடிப்பை ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி நட்புனா சமீபத்தில் கூட ஒரு படம் வெளியாகிறதுக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு. கோடியில் ஒரு நடிகன் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகன் மட்டும் இல்லாமல் நல்ல மனிதன். ரீப்ளேஸ் பண்ண முடியாத பிரகாஷ் ராஜ், ரீப்ளேஸ் பண்ண முடியாத தேங்காய் சீனிவாசனோட பாத்திரத்தை ஏற்கிறது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயம். பிரகாஷ் ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிவா, நான் சிவாவை பற்றி பேசுகிறத விட ஈஷாவை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஈஷாவோடைய அழகு வந்து ஈஷான்னு என்னன்னு கேட்டேன். அது மெசேஜ் ஆன் லைஃப் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு எந்த மெசேஜ் சொன்னாலும் எடுப்படாது, அவ்வளோ அழகாக இருக்காங்க. சிவாக்கு நீங்கள் ஏதாவது சம்பளம் கொடுக்குறதா இருந்தால் தயவுசெய்து பேட்டா மட்டும் கொடுங்க, சம்பளம் கொடுக்காதீங்க. அவ்வளோ பிரமாதமான வாய்ப்பு அவருக்கு இந்த படத்தில். கேபி சார் காலத்துக்கு நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து கேபி சார். பொதுவாக ஒரு கலைஞன் வந்து ஒரு கிரியேட்டர் சமகாலத்திலேயே சமாதி ஆகிடுவான். சமகாலத்திலேயே அவனுடைய கிரியேட்டிவிட்டி வந்து எடுபடாமல் போயிடும். ஆனால் கேபி சாரை பார்த்தீங்கன்னா 20-30 வருஷம் கழிச்சு நான் அவன் இல்லை, தில்லுமுள்ளு, இன்னும் தப்பு தாளங்கள் மாதிரி படங்கள்லாம் எல்லாரும் வாங்கி பண்ணலாம். அந்த அளவுக்கு சிறப்பான படங்கள் வந்து பாலச்சந்திரன் சார்ட்ட இருக்குது. இந்த தில்லுமுள்ளு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய முதல் டிக்கெட் நானும் வாங்குவேன். நன்றி, வணக்கம். எல்லாரோட கரகோஷத்தோட இப்போ நம்ம வந்து பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலைமாமணி பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்கள். சார் வெல்கம் சார். கைதட்டின 5 பேருக்கு நன்றி. உட்கார்ந்து கேட்குற ஆடியன்ஸுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திருமண வீடுகளில் போய் பேசுகிறதுங்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் நான். காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஒன்று. ஒரு கல்யாண வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளன். 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் போகக்கூடாதுன்னு வச்சுருந்தேன் கல்யாண வீடுகளில் பேச. அப்புறம் அதுக்கு ஒரு சோதனை வந்து ஒரு வீட்டில் கூப்பிட வந்தாங்க. நான் சொன்னேன் அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னேன். அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. பரவாயில்ல வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தாங்க நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டி முடித்தாங்க. பெரியோர்களே தாய்மார்களே 2 வாரத்தை தான் சொன்னேன். கீழே இருந்த 300 பேர் எந்திரிச்சு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு அப்படியே தள்ளிக்கிட்டே, நானும் விடலை. அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. அதில் அந்த கூட்டத்தில் ஒரு கிழவி என்கிட்ட அந்த ரூம்குள்ளே போய் பேசி அவர் திறமையே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மணமகன் நேரம் சும்மா தான் கிடக்குது, அங்கே போய் பேசுங்க. எவ்வளோ நல்ல ஒரு தயாள குணம் பாருங்க அதுக்கு. இன்னொன்று தெரிஞ்சுங்க, அறிவுரையெல்லாம் சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. இப்போல்லாம் ஒரு நாள் ஒரு வாத்தியார் வரல, பையன் சந்தோஷம் தாங்காமல் குதிச்சு ஆடி ஃபேனில் எல்லாம் தொங்குறான். அப்படியே படார்னு பிரின்சிபல் உள்ளே புகுந்தார். 1 மணி நேரம் அறிவுரை. நீ தான் எதிர்கால இந்தியா வேண்டிய தூணு, இரும்பு, ஆஸ்பசா சீட்டு, சிமெண்ட் மூட்டை, செங்கக்கல், ஜல்லி மூட்டை. அப்படியே மாலை மாலையாக கண்ணீர் விட்டுறான். 1 வாரம் கழிச்சு அதே வாத்தியார் வரல. ஒரு பையன் சத்தம் போடணுமேங்க. நான் போய் கேட்டேன், எல்லோரும் தெரிஞ்சிட்டிங்கன்னு. சத்தம் போட்டால் அந்த ஆள் வந்துடுவேன் பழையபடி. சிமெண்ட் மூட்டை செங்கக்கல்னு ஆரம்பித்தானே இன்றைக்கி பொழுது வேஸ்ட்டு. அப்போ பார்த்தீங்களா, அப்போ அறிவுரை சொல்கிறது கூட அதுக்கு சில டெக்னிக் ஏதாவது வச்சுருக்க வேண்டியிருக்கு. இன்னும் சில பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்பா, அது என்னன்னு நம்ம நிறுவனம் புரியாது. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி வந்தான். என் கிராமத்தில் ஒருத்தர் வந்து பார்த்து கேட்டான், ஒய்ஃபா அப்படின்னா. அவன் வேறு என்ன பண்ணுவான் பாவான், ஆமாம் அப்படின்னா. முகச்சாடியை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியல, இது இல்லை முகச்சாடிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. இன்னும் கூட நம்ம வீடுகளில் ஜோக் இல்லையா, அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பொதுவாக இந்த சமையல் பண்ணுறப்ப மனைவி இப்படி தோசை ஊற்றினோடனே கூட இருந்த கணவன் வந்து பார்த்து ஊற்று, திருப்பி போடு, அப்படி பரட்டு, இப்படி பண்ணு, அப்படி இப்படின்னு தெரிஞ்சிருக்கான். அந்த அம்மா தோசை கரண்டி அப்படி திருப்பி 25 வருஷமாக தோசை ஊற்றுறேன். யோசனை சொல்லப்படாது. ஒன்று அவன் கண்கலங்க கேட்டானா, எனக்கு இப்படித்தானே இருக்கும். வண்டியில் என் கூட உட்காந்துக்கிட்டு பார்த்து ஓட்டு, ஸ்பீடு பிரேக்கரு, அந்த பாரு, திருப்பு, அப்படி இப்படிங்கிறேல. அப்போ அவன் வேதனையை சொல்ல மாட்டாமல் எப்படி இருந்திருக்கான் பாருங்க.
சொல்லியிருந்தேன் நான் சிக்னல் கொடுக்கணும் லேசாக அப்படின்னு. ஏன்னா பேசிகிட்டு இருக்கப்ப இதெல்லாம் ஒரு முறை லேசாக செருமணும், கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வைக்கணும், முடிச்சிரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு அரசு ஊழியர் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கப்ப நான் முடிக்க போனேன், ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தாரு. சரி முடிக்க சொல்கிறாராக்குன்னு பார்த்தா மந்திரி வரும் வரை பேசவுன்னு போட்டுருந்துச்சு. அதில் நான் கேட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நான் பாட்டுக்கு வாழ்நாள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறதா. அனைவருக்கும் நன்றி. இதே மகிழ்வோடு இந்த படம் வெற்றி விழா கொண்டாடட்டும். அந்த விழாவில் வந்து பேசுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் எவ்வளோ பேரை சிரிக்க வச்சிருக்கீங்கன்னா, தமிழே தெரியாத ஹீரோயின் நான் அப்போலேருந்து பார்த்து நிற்கிறேன், விழுந்து விழுந்து சிரிச்சு நிற்கிறாங்க. இஷா தல்வாக்கர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த படத்தோட ஹீரோயின் ஈஷா தல்வாக்கர் இல்ல தல்வார் அவர்களை பற்றிய ஒரு சின்ன ஏவி. മുത്തുച്ചിപ്പി പോലൊരു കത്തിനുള്ളിൽ വന്നൊരു കിന്നാര, കിന്നരിച്ചു പാടുവാനുള്ളിനുള്ളിൽ നിന്നൊരു ശ്രീരാഗം. என்ன அண்ணாவுக்கு? வாட் யூ டெல்லிங்? ஸ்லோலி டெல். மைக்ல டெல். அன்னை வரைக்கும் வணக்கம். ஓ ஓகே, பெரிய ஹீரோயின் இந்த மேக்கிங். என்ன பேரு ஈஷா தல்வார். என்னது என்ன பேரு? ஈஷா தல்வார். ஓ நல்ல தல்வார். Not Katrina's cousin sister. ஓ ஓகே, that you understood. Yes. Very nice. Then तिल्लू मुल्लू ए model padam. मुदु Model padam. Oh, pani puri अच्छा है. Thank you so much. I hope we do well. Thank you. இஷா தல்வார் அந்த என்லைட்டிங் ஸ்பீச்சுக்கு மிக்க நன்றி. இருங்க, பாவம் வெளியூர் போன வந்து பயமுறுத்துறீங்களா? Is he scaring you? I'll slap him. Don't worry. You come. Yes. What is this? ஹீரோயினை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் க்ளோஸ் அப்ல நின்னு அந்த புள்ள முனஞ்சு இப்படி உத்து பார்த்தா என்ன அப்ப அந்த பொண்ணு அதாங்க எழுதினே வந்தது. நீங்க 4 லைன் தான எழுதினீங்க. அதெல்லாம் அவங்க மனசுல வச்சுப்பாங்க. நீங்க சொல்லுங்க, what do you have to say and how do you think, what are you expecting from this movie, because this movie has been a cult movie, so how do you think you're going to do justice to this movie? Expectations are great and but it seems like a fabulous start, so let's see where we can take it from here. Okay, please don't see his face in close up. Let's go that way. ஏமா எல்லார்கிட்ட நீ வில்ல கேக்கிட்டே இருக்க. ஹீரோயின், I will give missed call later. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்கள் பரத கலகோஷத்துக்கிடையே பாரிவேந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் பாரிவேந்தர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு முதல் முறையாக இந்த மேடையில் அவரோட சேர்ந்து இந்த படத்தை லான்ச் பண்றதுக்காக திரு கே பாலச்சந்தர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். So please do join us on stage. இவ்வளோ நேரம் நம்ம காத்துட்டு இருந்த அந்த தருணம் வந்தாச்சு. இந்த படத்தை லான்ச் பண்ண போறாங்க. இந்த படத்தை கிளாப் போர்டு அடிச்சு நம்மளுடைய கே பாலச்சந்தர் அவர்கள் தான் ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. திரைத்துறையைச் சேர்ந்த சாம்பவான்களே, கலைத்துறையைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படத்திலே பணியாற்றுகின்ற நடிகைகளே, இந்திய ஜனநாயக கட்சி சேர்ந்த என் அன்பு தம்பிகளே, எஸ்ஆர்எம் குழுமத்தின் ஒரு அங்கமாக இருக்கிற என் அன்பு தம்பி மதன் இந்த என் பிறந்த நாளில் இந்த திரைப்படத்தை துவங்குகிறார். என் ஆசையோடு உங்களுடைய ஆசையும் சேர்ந்து அவருடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். என் பாசத்துடைய தம்பி அவர்கள் தலைவருடைய அந்த முயற்சியை நாம் ஏதோ எந்த நிலையிலிருந்து சொல்லியிருந்தாலும் அதை நாம் நிரூபிக்க வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதைத் தொடர்ந்து இப்பொழுது 9 திரைப்படங்களை வாங்கி வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய முதல் திரைப்படம் இந்த தில்லுமுள்ளு இன்று அவராக எடுக்கிறார். இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தம்பி, நீ வெற்றி என்பது உனக்கு அன்றாட ஒரு நிலை என்பதும் நான் அறிவேன். நீ
எஸ்ஆர்எம் குடும்பத்தினுடைய ஒரு அங்கம். உனக்கென்று ஒரு தனி தகுதியும் திறமையும் இருக்கிறது. ஆகவே இதை ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்று எண்ணாமல் மேக் இட் அன் இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இண்டஸ்ட்ரிக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. இண்டஸ்ட்ரி என்பது தொழில் செய்ய வேண்டும், லாபம் பார்க்க வேண்டும். ஆனால் இன்ஸ்டிடியூஷன் என்பது அதையும் செய்ததற்கு மேலாக ஒரு வரமுறையை பின்பற்றி அதோடு நேர்மையாகவும் தூய்மையாகவும் உங்களோடு பணியாற்றுபவர்கள் எந்த நிலையிலும் மதிக்கப்படுகிற வகையிலும் அவர்களுக்கு உதவுகிற வகையிலும் உங்களுடைய தொழில் இருக்க வேண்டும். அந்த வகையில் நீங்கள் ஆக்கி காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் பாராட்டுகிற வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், அதேபோல் திரையைச் சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். நீங்கள் அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் சில நலத்திட்ட உதவிகளை பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல விஷயங்கள் இப்போ இந்த மேடையில் நடக்க போகுது. வேந்தர் மூவி சார்பாக டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு 1 லட்சம் ரூபாய் அளிப்பார்கள். இப்போது அதை பெற்றுக்கொள்ள எஸ்.ஏ. சந்திரசேகரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஃபெப்சி வெல்ஃபேர் ஃபண்டுக்காகவும் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்குகிறாரு. அதுக்காக திரு சிவா அவர்களை, ஃபெப்சியோட செக்ரட்டரி சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.